மாறுது. ஆனால் இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த பிரச்சனை உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த முக்கியமான சில ஆப்ஸில் யூபிஐ ஐடி நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் நீங்கள் ஜஸ்ட் 2 ஸ்டெப் மூலமாக டக்குன்னு நீங்கள் எல்லாத்துலேயுமே யூபிஐ ஐடி கண்டுபிடிச்சலாம். அண்ட் நீங்கள் அதை ரீசார்ஜ் ஆப்புக்கு லோட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அண்ட் நீங்கள் அந்த மாதிரி மணி லோட் பண்ணுறதுக்கு இல்லை மணி சென்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இடங்களில் அவங்களோட யூபிஐ ஐடி கேட்டாங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிற ஐடியை கொண்டு போய் அங்கே போட்டால் போதும், பேமெண்ட் அக்செப்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் நான் அதை எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பேடிஎம் ஆப் மூலமாக எப்படி நம்ம யூபிஐ ஐடி கண்டுபிடிக்கிறது, பேடிஎம் ஆப்பில் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் எல்லாமே. பேடிஎம் ஆப்பில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேடிஎம் நான் ஓப்பன் பண்ண உடனே இது போல் இருக்குமா, ஜஸ்ட் உங்களுக்கு இது போல் இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் உடனே இது போல் இருக்கா, ஜஸ்ட் நீங்கள் இங்கே மேலே சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போயுமே உங்களுடைய நார்மல் வெர்ஷனாக இருந்தாலும் சரி, இப்போ அப்டேட்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கள் நார்மலாக சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு பேடிஎம்மில் யூபிஐ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வரும் இந்த போல் பீம் யூபிஐன்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலேயே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு சிவராஜனுக்கு பேர், அது கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடின்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் காப்பி பண்ணுற ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அது போல் காப்பி பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்கள் உங்கள் யூபிஐ ஐடியை பேஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு இதை பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் பே இல்லாத ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். அந்தளவுக்கு கூகுள் பே ஒரு ஒர்த்தான ஆப்பு. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. இந்த இதில் நம்ம எப்படி யூபிஐ ஐடி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ண பிறகு இங்கே ரைட் சைட் டாப் கார்னரில் பாருங்கள், ஒரு என்னோடய ஃபோட்டோ லோகோ இருக்கா, அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு இது போல் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் இருக்கா, அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பில் லிங்க் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேடிஎம் அக்கௌண்ட் அண்ட் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணேன்னா என்னோட யூபிஐ ஐடி இங்கே ஷோ பண்ணுறாங்களா? ஓகேவா? இதுதான் என்னோடய யூபிஐ. பார்த்தீங்கன்னா சிவராஜ் 4456 @OKSBI அப்படிங்கிறது என்னோட யூசர் ஐடி, என்னுடைய யூபிஐ ஐடி. அதே போல் நான் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிங்க் பண்ணியிருக்கேன். அப்போ அதோட யூபிஐ ஐடின்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ் 4456 @OKAxis. ஓகேவா? இது போல் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்டு உங்களுடைய கூகுள் பேயில் நீங்கள் இது போல் செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய யூபிஐ ஐடி என்ன அப்படிங்கிறத. ஓகேவா? இதை நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு போய் இல்லை நீங்கள் டைப் பண்ணி கொண்டு போய் நீங்கள் அந்த தேவைப்படுற இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே போல் ஃபோன்பேயில் பார்க்கலாம். ஃபோன்பே ஓப்பன் பண்ண பிறகு ஃபோன்பேயில் உள்ள ஓப்பன் ஆகும். அண்ட் உள்ள உங்களுடைய ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு கேட்பாங்க. நீங்கள் அதை என்டர் பண்ணி உள்ளே போன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ லோகோ கொடுத்துருக்காங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அடுத்து இது போல் சில ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகுமா. இந்த இடத்துல மை பீம் யூபிஐ ஐடின்னு கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்பை பொறுத்தளவு பெரும்பாலும் எல்லாருக்கும் அவங்களுடைய ஃபோன் நம்பர் @YBL அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? யூபிஐ ஐடி. அண்ட் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பிரைமரி பீம் யூபிஐ ஐடின்னு, இதுதான் உங்களோட யூபிஐ ஐடி. ஜஸ்ட் நீங்கள் அதை காப்பி பேஸ்ட் கூட பண்ணலாம். அண்ட் நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணலாம். அண்ட் இல்லைனா ஃபோன் நம்பர் @YBL தானே, நீங்கள் தேவைப்படுற இடத்துல உங்களோட யூபிஐ ஐடி என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை கொடுக்கலாம். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அமேசான் ஆப்பில் எப்படி உங்களுடைய அமேசான் யூபிஐ பார்க்குறதுன்னு சொல்லிடுறேன். அண்ட் அனதர் முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பார்த்த எல்லா ஆப்லையுமே நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் இந்த யூபிஐ தான் கிடைக்கும். இல்லைனா ஜஸ்ட் சிம்பிளாக தான் லாகின் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே ஈஸியாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் பட்டன் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே கீழே இது போல் ஒரு ஆப்ஷன் வருமா, இதில் அமேசான் பே அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு அடுத்த இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதா. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு அமேசான் பே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அமேசான் பே யூபிஐன்னு ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே என்னுடைய யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. அமேசானை பொறுத்தளவு அவங்களுடைய மொபைல் நம்பர் @YBL ஏபிஎல் எப்படி நம்ம ஃபோன்பேல பண்ணும்போது @YBL வருதோ அதே போல் அமேசானில் பார்த்தீங்கன்னா @APL தான் வரும் எல்லாருமே. அண்ட் இதே போல் நீங்கள் சிம்பிளாக இதை காப்பி பண்ணி கொண்டு போய் உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல போட்டு நீங்கள் யூபிஐ பேமெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த சில ஆப்ஸில் யூபிஐ ஆப்ஷன்னா என்ன, அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அண்ட் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அண்டு நீங்கள் எங்கெல்லாம் உங்களோட யூபிஐ ஐடி தேவைப்படுதோ இது போல் நீங்கள் இந்த ஆப்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகி இப்போ நான் சொல்லிக் கொடுத்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய யூபிஐ ஐடியை காப்பி பண்ணியோ இல்லை அதை எழுதி வச்சு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியோ நீங்கள் உங்களுடைய யூபிஐ பேமெண்ட்ஸை சக்ஸஸ் பண்ணிக்கலாம். இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எப்படி நடக்கும்னா, நீங்கள் அந்த யூபிஐ ஐடி அங்கே போட்டு சப்மிட் கொடுத்த உடனே அந்தந்த பர்டிகுலர் ஆப், இப்போ நீங்கள் கூகுள் பேலேருந்து எடுத்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் பே உள்ளே போனீங்கன்னா அது அங்கே ரிக்வஸ்ட் காட்டும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேடிஎம்குள்ளே போகும்போது காட்டுச்சு பார்த்தீங்களா, அதே போல் அண்ட் பேடிஎம் யூபிஐ ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேடிஎம்மில் எனக்கு காட்டின மாதிரி காட்டும். அண்ட் ஃபோன்பேவோட கொடுத்தீங்கன்னா ஃபோன்பேக்குள்ளே காட்டும். அண்ட் அமேசான் பே கொடுத்தீங்கன்னா அமேசான் பே யூபிஐ ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா அந்த இடத்துக்குள்ளே காட்டும். உங்களுக்கு நீங்கள் நார்மலாக கொடுத்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே காட்டும். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் இருந்து உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, பே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி வரலன்னா நார்மல் மெசேஜ் வரும். அப்படியும் வரல உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆப், அந்த எந்த ஒரு ஆப்புக்குள்ளேருந்து அந்த யூபிஐ எடுத்தீங்களோ அந்த ஆப்புக்குள்ளே என்ட்ரானீங்கன்னா ஓகேவா, அந்த ஆப்புக்குள்ளேருந்து உங்களுக்கு இது போல் ரிக்வஸ்ட் வந்திருக்கு, நீங்கள் இதுக்கு அமௌண்ட் பே பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு உங்களுடைய யூபிஐ பின் 4 நம்பர் இல்லைனா 6 நம்பர் செட் பண்ணிடுவீங்க. அதை போட்டு மூவ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். அந்த பேமெண்ட்டும் சக்ஸஸ் ஆயிரும், உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆயிரும். ஓகேவா? இது போல்